இங்க வந்து எதிர்க்கட்சிகளுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது துண்டு துண்டா போயிருக்கு. சண்டையில கிழியாத சட்டை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிதடி இல்லாத கள ஆய்வு கூட்டம் கட்சி கூட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிரும் போல இருக்குதுங்க. எப்படியும் ஸ்பேரா ஒரு வேஷ்டி சட்டை எடுத்துட்டு போறதுன்றது ஒரு வழக்கமாவே ஆயிப்போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடன் இருந்த வரை இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்குமா? பாருங்க, நீங்க மேலேருந்து வாங்க இல்ல வந்து கீழே இருந்து வாங்க, எப்படி ஒன்னா வாங்க, அந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த ஆளுமைன்றது இருக்கின்றது. அதுதான் என்னுடைய கேள்வி. உட்கட்சி குழப்பம் அப்படின்னு வந்துட்டாலே அப்ப அந்த கட்சி ஒற்றுமையாக இல்லைன்னு அர்த்தம். அவர் உட்காந்துன்னா வலிமையான கூட்டணின்றாரு. இவங்க கூட்டணி கதவை மூடி வச்சுட்டு உட்காந்து. இப்ப கூட்டணி கட்சிகள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதான் திரும்ப அவர்கள் சொல்லிட்டாரு, அங்கேயே ஒத்துமை இல்லை, கன்ஃபியூஷன் இருக்குது. இவர் சொல்லலாம், நாங்க தான் வந்து ஜெயிக்கிற குதிரை, எங்க மேலதான் பணம் கட்டுவாங்க அப்படின்னு. அண்ணன் ஜெயக்குமார் கூட சொன்னார், நாங்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு. சரி, இப்ப அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு, 100 கோடி 50 கோடி கேட்கறாங்க அப்படின்னாரு. இல்ல, அவர் என்ன குறிப்பிடுறாரு சார்? கூட்டணிக்கு வரணும்னா அவங்க கேட்கறேன்னு சொல்லுவாரு. என்னன்னா இவங்க வந்து கேட்பாங்களா, கூட்டணி வேணும்னா எங்களுக்கு 100 கோடி ரூபா கொடுங்க? இவங்க கேட்கிற நிலைமையில் இல்லை. மன்சூர் அலிகானே வந்து எனக்கு ஒரு சீட்டு கொடு அப்படின்னு தட்டி கேட்கிற அளவு போயிடுச்சு அதிமுக. என்னுடைய பிறந்தநாள் பரிசா வந்து 2026 வந்து 200 தொகுதியிலும் ஜெயிக்கிறது தான், அதை அவர் முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறது தான் என்னுடைய பிறந்தநாள் பரிசு அப்படின்னு இருக்காரு. முதலமைச்சர் ரைட், அவர் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறார். இவர் வந்து அவருக்கு பதிலுக்கு 200 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நீங்க 234 கூட கொடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதான முக்கியம். நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்துப்பீங்க, அப்போ நாங்கள்லாம் ஏமாந்து போகிறதுக்கா அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிரும். இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க எதிர்ப்பாங்க, அது மூடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்த பிறகு இவங்க எதிர்ப்பாங்க, அவங்க மூடுவாங்க. அந்த அந்த எழுத்து இருக்கா இல்லையா, இவ்வளோதான். மற்றபடி அதே தான், சரக்கு கடை எழுத்து மூடு, சரக்கு கடை எழுத்து மூடு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். அதிமுக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், கள ஆய்வு கூட்டம் நடத்தும் போது வந்து SP வேலுமணி அவர் தலைமையிலேயே வந்து கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து சில அடிதடிகள் ஆகுது. இதை குறித்து உதயநிதி வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. கள ஆய்வு கூட்டம் நடத்துறீங்களா இல்லை கலவரம் கூட்டம் நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. போய்கிட்டு இருக்கு. சண்டையில கிழியாத சட்டை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிதடி இல்லாத கள ஆய்வு கூட்டம் கட்சி கூட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிரும் போல இருக்குதுங்க. அண்ணன் ஜெயக்குமார் சொல்லிக்கிறாரு, ஏன்னா காங்கிரஸ் நடக்கலையா திமுக நடக்கலையா அப்படின்னு. காங்கிரஸ்ல எப்பவுமே நடக்கும். எப்படியும் ஸ்பேரா ஒரு வேஷ்டி சட்டை எடுத்துட்டு போறதுன்றது ஒரு வழக்கமாவே ஆயிப்போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சண்டையில கிழியாத சட்டை அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கிழியாத வேட்டி இருக்குதா அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களே ரொம்ப காமெடியா சொல்லிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் அவர் என்ன கேட்டாரு, திமுகல இல்லையா காங்கிரஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அதிமுகல அந்த அளவுக்கு அடிதடி இருந்ததா எனக்கு நினைவில்லை. எங்கேயாவது நடந்திருக்கலாம், பட் இவ்வளவு பெருசா வந்ததா அப்படின்றதுதான் நடந்த மாதிரி எதுவும் இல்ல. எதுமா மீன்ஸ் மூர்த்த நிர்வாகிக்குள்ளெல்லாம் நடந்த மாதிரி எதுவும் இல்லை. மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்லைங்க, அடிதடி அளவுக்கு அதிமுக கூட்டங்கள்ல நடந்ததா எனக்கு நினைவில்லை. இப்போ சொல்றாங்க பாருங்க, எடப்பாடியார் வந்து நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படிலாம் கம்பேர் பண்ணாதீங்க, அவர் ஒரு தனிப்பட்ட ஆளுமை அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடன் இருந்த வரை இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்குமா? அவங்க சொல்றதுன்னா ஆர்டர், அதை மீறி யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவர் அப்பாயிண்ட் பண்ணு, அவர் அப்பாயிண்ட் பண்ணு, இவரை பண்ணது தப்பு, சான்ஸே கிடையாது. வேணும்னா நேரடியா போய் சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. இந்த வெளியில பேசுறது, அடிதடி சொக்கா கீச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. அவர் சொல்றாருல்ல, 45 வருஷம் அரசியல், கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்றாருல்ல. இதுக்கு நான் ஒரே ஒரு கம்பாரிசன் சொல்லவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கூட சில பேர் ஒருத்தருக்கு ஃபயர் விட்டுருந்தாங்க, அவரை சீஃப் செக்ரட்டரி ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த நீங்கள் இந்த கலெக்டர் இந்த மாதிரி IAS இந்த மாதிரி பதவிகளுக்கு வருவது அப்படின்றது சிவில் சர்வீஸ் எழுதி நேரடியாக IAS வருதுன்றது ஒன்று. அதுக்கப்புறம் கீழ்மட்டத்தில் இருந்து ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் சீனியாரிட்டி வந்து அதுக்கப்புறம் கன்ஃபர்டு IASன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறது ஒன்று. இப்போது டைரெக்டாக ஒருத்தர் IAS ஆஃபீஸராக வராரு, ஒருத்தர் அந்த சர்வீஸ் போட்டு வராரு. இப்போ அவர் இவரை பார்த்து, நீ நான் வெறும் எக்ஸாம் எழுதி நேராக வந்துட்டேன், நான் வந்து எத்தனை வருஷம் சர்வீஸு எதில் ஜாயின் பண்ணி இப்போ இப்படி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால்
இது ஏத்துக்க முடியுமா நிரஞ்சன் உங்களால? 25 வயசுல 23 வயசுல ஒருத்தர் ஐஏஎஸ் ஆயிட்டு வராரு, அவர்கிட்ட போயிட்டு நான் எவ்வளவு சீனியாரிட்டி அப்படின்னு நம்ம பேச முடியாது இல்லையா? சரி, அவரு வந்து நான் இந்த மாதிரி கிளை செயலாளர் அதுலேருந்து வந்தேன்னு சொன்னா அது வேற ஒரு கான்டெக்ட், புரியுதுங்களா? ஏன்னா சில பேர்லாம் வந்து டகால்னு நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்றாங்க, பார்த்தா அடுத்த நாள் வந்து அரசியலுக்கு வரேன்றாங்க, எம்எல்ஏன்றாங்க, எனக்கு இந்த பதவியெல்லாம் வேணான்றாங்க, திடீர்னு பார்த்தா பதவி வந்துருது. ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கணும். சும்மா முதல்வர் பத்தி சொல்லல, அதுதான் சும்மா காமெடி பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவர் அந்த கான்டெக்ட்ல சொன்னவர். ஆனா அந்த ஆளுமைன்றது இருக்கின்றது. அதுதான் என்னுடைய கேள்வி. பாருங்க, நீங்க மேலேருந்து வாங்க இல்ல வந்து கீழே இருந்து வாங்க, எப்படி ஒன்னா வாங்க, ஆனால் அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதற்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஆளுமை, இதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனாலிட்டி, கேரிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். அப்பதான் கட்சியை கட்டுக்கோப்பா நம்ம வச்சுக்க முடியும். அது இல்லாம வந்து இந்த மாதிரி கட்சியில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி, இவர் மேல அவருக்கு பிடிக்கல, அவர் மேல இவருக்கு பிடிக்கல அப்படின்னா உட்கட்சி குழப்பம் அப்படின்னு வந்துட்டாலே அப்ப அந்த கட்சி ஒற்றுமையாக இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்றது? காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாசமா, தமிழகத்தில் மட்டுமா இந்தியா முழுக்க நாசமா தான் போய் நிற்குது. நம்ம தமிழர்கள் தான் இதை பத்தி சொல்றேன். நான் நாசமா போனதுக்கு காரணமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இல்லாம அடிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ புதுசா ஒருத்தர் தலைவரை நியமிக்கிறாருன்னு சொன்னா அடுத்த மாசமே ஆரம்பிச்சிருவாங்க, இவர் சரியில்லை ஆளை மாத்துங்க அப்படின்னு. அப்படியே ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க மாத்தின பிறகு ஹப்பா அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தமிழகம் மட்டும் இல்லை, தேசிய அளவில் இதுதான் அவங்களுடைய வந்து நமக்கு இந்த நேஷனல் கேம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்பொழுது எப்படி நீங்க வந்து நாங்கள் வலிமையான கூட்டம், இப்போ நீங்க மக்களை விடுங்க, அவங்க 26ல் ஓட்டு போட போறாங்க, அது வரைக்கும் அவங்கள பத்தி கவலைப்பட போறது கிடையாது. மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களே ஒருத்தர் அடிச்சுங்கிறாங்க, அவர் ஒரு கருத்து சொல்றாரு, இவர் ஒரு கருத்து சொல்றாரு. இப்போ அந்த கூட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்து சொன்னாரு, அப்புறம் செல்லூர் ராஜா அண்ணனா அவர் ஒரு கருத்து சொன்னாரு, எடப்பாடியார் என்ன கருத்து சொன்னார்? எனக்கு பதில் சொல்லுங்க. தலைமை இன்னும் சொல்லலை. அவர் உட்காந்துன்னா வலிமையான கூட்டணி வலிமையான கூட்டணின்றாரு, இவங்க கூட்டணி கதவை மூடி வச்சுட்டு உட்காந்து நிற்கிறாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதான் திரும்ப அவர்கள் சொல்லிட்டாரு, அங்கேயே ஒத்துமை இல்லை, கன்ஃபியூஷன் இருக்குது, எங்க கூட்டணி அப்படின்ட்டாரு. அப்புறம் யாரை வச்சு வலிமையான கூட்டணி வைக்க போறீங்க? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு முதல்ல இந்த கட்சியை ஒரு ஆர்டர்ல கொண்டு வாங்க. ஒற்றுமையாக இருந்து தலைவர் அவர் சொல்றதுதான் எல்லாம் சொல்லலாம். அது பாருங்க, உட்கட்சி ஜனநாயகம் இதெல்லாம் வேலைக்காவதுங்க. சும்மா சொல்லிக்கலாம் உட்கட்சி ஜனநாயகம் எந்த கட்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க அதிமுக குறிப்பிட்டு சொல்லும்போது எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தானே சார் இருக்கு. ஈவன் பாஜகலையும் இருக்குல்ல. எப்படி அங்க வந்து அடிதடி பண்ணிக்கிறாங்களா? ஆனா அவங்க வேற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு கட்சியை கலாச்சிட்டு போடுவாங்க, அடிதடிக்கெல்லாம் போக மாட்டாங்க. சரியா? எங்கேயாவது போயிட்டு மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா, அதாவது இந்த ஜான் ஏறி முடம் சறுக்குது அப்படின்னு வாங்க, கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தால் இவங்க டபான்னு காலை இழுத்து விட்டு போகிறாங்க. சரி விடுங்க, அதை பற்றி சொன்னால் உடனே நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் அடிதடிலாம் அங்கே கிடையாதுங்க. அண்டு திமுகவில் இப்போ நீங்கள் இது மாதிரி நீங்கள் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? வாய்ப்பு இல்லை. அது வந்து இந்த பஞ்சாயத்துக்குள்ள அங்கே சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மாமூலாக நடக்கின்ற பிரச்சனைகள், அதெல்லாம் வழக்கம். மற்றபடி கட்சி கூட்டங்களில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பு. அது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்குங்க. கிளீனாக அந்த வட்டம், கிளைக்கழகம், ஒன்றியம் அப்படின்னு வாரம் அவங்க மீட் பண்ணுறது, மாதம் ஒரு தடவை மீட் பண்ணுறது. அது எலெக்ஷன் வருதோ இல்லையோ ஏதோ ஒன்று கூடி பேசணும். வட்ட செயலாளர் தலைமையில் நிர்வாகிகள்லாம் கூடி பேசுவாங்க. இதுதான் வந்து அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு சினிமா பாணியிலே சொல்லுவோம், அது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. அப்போ நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு போராட்டம் அதுக்கு இறங்கணும், இல்லை வந்து ஒரு பொதுக்கூட்டம் தலைவரை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னால் எவரிபடி நோஸ் எவரிபடி, டக்கு டக்குன்னு தெரியும், உடனே அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து இவங்க 2 பேரும் அடிதடி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு போராட்டம் பண்ணுறோம் வாங்கப்பா அப்படின்னா அவன் என்னத்துக்கு இருக்கான், அவனுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவனை வச்சு பண்ணிக்கங்கன்னு இவர் சொல்லுவார். இவர் வந்து ஏன் அவர் பண்ண மாட்டாராமா? இந்த கல்லூரியா அந்த படத்தில் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் ஆகும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்படியா போயிட்டு இருந்தால் அப்புறம் கட்சி என்ன ஆகும்? அப்போது கட்சியில் ஒத்துமை இல்லை. ஜனங்களும் இதை பார்த்த உடனே ஐயா இது தேராது போல இருக்குது. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு. இவர் சொல்லலாம் நாங்கள் தான் வந்து ஜெயிக்கிற குதிரை, எங்கள் மேலே தான் பணம் கட்டுவாங்க அப்படின்னு.
அண்ணன் ஜெயக்குமார் கூட சொன்னார், நாங்கள்லாம் காசு கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு. சரி, இப்போ அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னார், 100 கோடி 50 கோடி கேட்குறாங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து இல்லை எங்க கிட்ட இல்லை அங்க கிட்டன்னு பூசி மொழிகினார். அதில் அவர் என்ன சொன்னார், 100 கோடி 50 கோடி கேட்குறாங்க, நாங்கள் சொன்னோம் அவங்க தான் நிறைய சேர்த்து வச்சுக்கிறாங்க, அங்கே போய் கேளுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இல்லை, அவர் என்ன குறிப்பிடுறாரு சார், கூட்டணிக்கு வரணும்னா அவங்க கேட்குறேன்னு சொல்லுவாரா? பின்னா இவங்க வந்து கேட்பாங்களா கூட்டணி வேணும்னா எங்களுக்கு 100 கோடி ரூபா கொடுங்க? ஏன்னா இவங்க கேட்குற நிலைமையில் இல்லை. மன்சூர் அலிகானே வந்து எனக்கு ஒரு சீட்டு கொடு அப்படின்னு தட்டி கேட்குற அளவுக்கு போயிடுச்சு அதிமுக. அப்புறம் தானே நீங்கள் அது கட்சி பேர் என்னன்னு கூட தெரியாது, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாரான்னு கூட தெரியாது, அவரே டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதிமுக. அட்லீஸ்ட் இருந்தது 24 பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னும் போது இவங்க போய் கூட்டணிக்கு காசு கேட்பாங்களான்னா அதெல்லாம் நடக்காத காரியம். கரெக்ட். இந்த 100 50 அப்படின்றது விலைவாசிலாம் ஏறுது இல்லையாப்பா? இப்போ பாருங்க, ஒருத்தர் மொதல் படத்தில் நடிகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது படம் நடிக்க ஆசை இருக்கா? இல்லை, மொதல் படத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் நாசுக்காக தான் இருக்கு, நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும். அது நல்லா வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இல்லைங்க அதுக்கெல்லாம் வர முடியாதுங்க, நீங்கள் இவ்வளோ வேணுங்க அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 15 10 கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க டோலர்கள். இப்போ அடுத்த டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ வரும்போது கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக வந்து டோலர்கள் 50 100 கேட்டாங்களா அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நான் அப்போ யாராக இருந்தாலும் அன்றைக்கு அவங்களுக்கு 15 10 கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வேறு கட்சியை கூட்டா கூட ரைட்டு, அன்றைக்கே அவ்வளோ கொடுக்கும்போது இன்றைக்கி எங்கள் கட்சிக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதில் இன்னொரு கட்சி மேலே சொல்லுவாங்க இவ்வளோலாம் கேட்பாங்க அப்படின்னு. அண்ட் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் கூட 21 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதெல்லாம் நடக்கிறது தான். என்ன ரேட்டு எவ்வளோ அப்படின்றது சரி, நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன கூட்டணி சேர்க்க போகிறாங்களா, காசு கொடுக்க போகிறாங்களா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தினைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தங்கம் விலை நிலவரம்னு இருக்கும். தினைக்குமா தங்கம் வாங்க போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறதுக்கே நமக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம பார்க்குறோம், ஐயோ தங்க விலை ஏறிச்சாமே, சரி இன்னைக்கு இறங்கினா மட்டும் நம்ம வாங்க போகிறோமா? இல்லை, அந்த மாதிரி தான் இவ்வளோ இருக்கா அப்படின்னு. சமீபத்தில் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னுடைய பிறந்தநாள் பரிசா வந்து 2026 வந்து 200 தொகுதியிலும் ஜெயிக்கிறது தான், அதை முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறது தான் என்னுடைய பிறந்தநாள் பரிசு அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருந்தார், 200 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது பாசிபிள்? அது அதாவது மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்வாரு வள்ளுவர். சரி ரைட்டு, இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் மட்டத்திலிருந்து அத்தனை பேரும் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டுபவர் அப்படின்னு முதலமைச்சரை சொல்லியிருந்தது போக இப்போ வந்து துணை முதலமைச்சரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மாதிரி பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் இப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த பியூரோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகாரிகளை நீங்கள் வந்து கூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நேரடியாக அவரை புகழ்ந்து பேசுகிறதா என்ன பண்ணுவாங்க, அவர் பையன் அப்படி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதையாவது பண்ணாங்கன்னா ஆஃபீஸர் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு இது. அது நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கூட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது முதலமைச்சருக்கு ரைட்டு, அவர் இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறார், இவர் வந்து அவருக்கு பதிலுக்கு 200 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நினைங்க 200 234 கூட கொடுங்க அப்படின்னு நினைங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதான முக்கியம். நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்துப்பீங்க, அப்போ நாங்கள்லாம் ஏமாந்து போகிறதுக்கா அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். 200க்கு பதிலாக 34 மட்டும் வந்துச்சுன்னா சரி வராதுல்ல. அண்ணாமலை அவர்கள் வராரு அப்படிங்கும்போது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த 2.0 3.0 அப்படின்லாம் குறிப்பிட்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா? மறுபடியும் அந்த ஒரு கான்ட்ரவர்சியான அரசியல் வந்து பின்பற்றுவார் நினைக்கிறீங்களா? எதை நீங்கள் கான்ட்ரவர்சியான அரசியல்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அதாவது இப்போது அந்த வேலை இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதோ, இல்லை அதை தொடர்ந்து அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொன்னதோ, அப்போ இதெல்லாம் கான்ட்ரவர்சி கிடையாதா? அவர் பேசினா மட்டும்தான் கான்ட்ரவர்சியா? ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்ட் மாறிக்கொண்டே வருகின்றது அப்படின்றத நான் பார்த்தேன். பத்திரிகைகள்லேயே இந்த சேட்டலைட் சேனல் இதுலையெல்லாம் வந்து அப்படியே என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குமா அப்படின்னு. இப்போ நீங்கள் பிறந்தநாளை பற்றி சொன்னீங்க இல்லையா, இதற்கு வந்து பள்ளி குழந்தைகளை வெயிலில் நிற்க வச்சாங்க அப்படின்னு ட்வீட்டு, அது சேனலில் வந்து தான் தெரியல, அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் ட்வீட் பார்த்தேன் நான். இப்படியெல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆய்ப்பு வச்சிங்க.
அப்போ ஒரு பக்கம் வந்து பிறந்த நாள் அப்படின்னு எல்லா ஊடகங்கள்லையும் விளம்பரங்கள், ஒரு பக்கம் 2 பக்கம் பல பக்கங்கள் அப்படின்னு, ஒரு பக்கம் விட்டு ஒரு பக்கம் வரிசையா. அதுக்கப்புறம் சேனல்களில் ஏராளமான விளம்பரங்கள் அப்படின்லாம் ஓடிட்டு இருக்குங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி விஷயங்களும் இவருக்காக வந்து இங்க நிக்க வச்சாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, பள்ளி குழந்தைகள் அப்படின்லாம் வரும்போது இதெல்லாம் போன வருஷம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆட்சிக்கு எதிராக இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட நம்பி இருக்க மாட்டேன். இதெல்லாம் எங்க வரும் சார் நடந்துச்சு? எனக்கு தெரியல எங்க நடந்தது. இங்க ஒரு சேனலோட ட்வீட்ல நான் பார்த்தேங்க. ஓகே, அதுல போட்டிருந்தாங்க. அதான் சொன்னேன், என்னால நம்ப முடியல, இப்படியெல்லாம் கூட செய்திகள் வருமா அப்படின்னு. நிஜமாவே அந்த மாதிரி நடந்ததா அதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏன்னா இன்னைக்கு வந்து வர ட்வீட் எல்லாம் நம்ப முடியாது கிடையாது. திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஃபேக்ட் செக் பண்ணிக்கின்னு டெலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் நான் பத்திரிகைகளில் வர்றதை மட்டும்தான் நான் நம்புறது. மற்றபடி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் ட்வீட்டு போட்டாங்கோ அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக நான் எடுத்துக்கிறது கிடையாதுங்க. இந்த ட்வீட் கூட அதுக்கப்புறமும் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபேக்காகவும் இருக்கலாம். ஆமாம், இல்லை அந்த சேனலோட ஹேண்டில் தான் வந்தது. வேற யாரோ ஷேர் பண்ணியிருந்தா இது பண்ணியிருக்க மாட்டேன். அந்த சேனலோட ஹேண்டில் வந்தது அது உண்மை செய்தியா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை இது வந்து அந்த நேரத்தில் இருந்தது கிடையாது, எப்போ எடுத்த புகைப்படம் அப்படின்னு யாராவது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கின்றது. பட் இந்த விவாதங்கள் அப்படின்னு போகும்போது இப்போதைக்கு அதிமுகவுடைய கை ஓங்கி இருக்கின்றது. முக்கியமாக கோவை சத்யன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியா பதிலடி கொடுத்துட்டு வராருங்க. அந்த எத்தனை தொழிற்சாலைகள் வந்துருக்கு தெரியுமா அப்படின்னா எத்தனை சிம்பிளா முடிஞ்சு போச்சு மேட்ரு. இவர் அங்கே டென்ஷன் ஆகிறாரு, எத்தனை சொல்லுங்க அப்படின்னு அவங்களால பதில் சொல்ல முடியல. அண்டு இப்போ நெறியாளர்களெல்லாம் வந்து ஒரு சில நேரங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவங்களும் சேர்ந்து இல்லை நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொன்னவங்க இப்போ பேக் ஃபுட்டில் ஆடுறாங்க. டிஃபெண்ட் பண்ண முடியல. சில நேரங்களில் மௌனமாக இருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு ஆரம்பம். வெறும் அந்த மீடியாவில் சோசியல் மீடியாவில் இருக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாதுங்க. இங்கே வந்து எதிர்கட்சிகளுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது துண்டு துண்டா போய் நிற்குது. அப்படி ஒரு நிலைமையில இப்போ நீங்கள் கேட்டீங்க அண்ணாமலை அவர்கள் வராரு 2.0 3.1 மறுபடியும் அந்த சினிமா மாதிரியா, அது வேண்டாம். அட்லீஸ்ட் அவரையாவது சினிமாவிலேருந்து நம்ம தள்ளி வைப்போம். அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர். பட்டு இப்போ அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ இந்த 1.5 வருஷ காலம் தான் வந்து அவர்களுக்கு இருக்கின்றது. கடுமையாக வேலை செய்ய வேண்டும். இது நாள் வரைக்கும் 3 மாதம் வந்து அவர் லண்டனில் இருந்தாருங்க. ஸோ வெறும் ட்வீட்லேயே அப்படி போயிருந்தது. இன்ஃபேக்ட் அவர் இல்லைன்றதுனால இங்கே சில பேர் பேட்டி கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த டேமேஜை சரி செய்ய வேண்டும். அடுத்தது கட்சியை வந்து வேகமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். இட்ஸ் லைக் அந்த லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாதிரி. ஸோ இதில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ரன்களை குவிக்கின்றார்களோ அதுதான் வெற்றிக்கு இட்டு செல்லும். ஐபிஎல் மாதிரியே சொல்கிறேன். ஸோ இந்த 1.5 வருஷ காலத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும். அது நீங்கள் 2.0 அப்படின்னு சொல்கிறத விட அது அந்த ஸ்கொயர், அந்த ரூட் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி டபுள் மடங்கு ஸ்கொயர் அப்படி வேலை செய்யணும். அதாவது அந்த எண்மண் எண் மக்கள் அந்த அதெல்லாம் மேலே கடுமையாக களத்தில் இறங்கி போராட வேண்டும். திமுக அரசின் குறைகள்னு அப்படி என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அங்கங்கே மக்களை திரட்டி போராட வேண்டும். நம்ம வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து கிண்டல் பண்ணுவோம்மா. பார்த்தீங்களா இவங்க வந்து போராட்டம்னுவாங்க, கொடி எடுத்துட்டு வருவாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்களா 5 பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்றைக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஓட் பேங்க் இல்லை அப்படின்னாலும் அதற்கு காரணம் 10 பேரா இருந்தாலும் தயங்காம மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்காக ரோட்ல இறங்கி நிற்கிறான். எத்தனை பேர் அது மாதிரி எத்தனை கட்சிகள் நிற்குது சொல்லுங்க. இப்போ இந்த பரந்தூர் விஷயத்துல யார் போய் நின்றாங்க? இதே திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, ராயகிரியா திருநெல்வேலியில நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அங்க வந்து சரக்கு கடை சாராய கடை இருக்கிறதுனால வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு திமுக போராடி அந்த கடையை மூடி இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்குது, அந்த கடையை திறந்துட்டாங்க. இப்ப அதை மூடணும்னு சொல்லிட்டு அதிமுக போராடுகின்றது. இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க எதிர்ப்பாங்க, அது மூடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்த பிறகு இவங்க எதிர்ப்பாங்க, அவங்க மூடுவாங்க. அந்த எழுத்து இருக்கா இல்லையா இவ்வளவுதான். மற்றபடி அதே தான். சரக்கு கடை எழுத்து மூடு, சரக்கு கடை எழுத்து மூடு. இவங்க வந்தால் திறப்பாங்க, அவங்க வந்தால் மூடுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டு தான். சொல்லப்போனால் இப்போ அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருக்குது. அதிமுகவும் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இப்போ அதை மூடணுமா என்னவா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக இறங்கி போராட வேண்டும்.
அதனுடைய ரிசல்ட் உடனடியாக வருதா இல்லையா, 10 பேர் வராங்களா 100 பேர் வராங்களா, அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் அந்தந்த இடத்துல அதுவும் நடந்த பிறகு அதுக்காக இது பண்ணாமல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு அந்த ப்ரோஆக்டிவா ப்ரீஎம்டிவா களத்தில் போராடினால் நிச்சயமா அதிக ரன்களை குவிக்க முடியும், ரன் ரேட்டும் ஏறும். ஓகே சார், இது மாற்றத்துக்கான நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா நேரமுமே மாற்றத்துக்கான நேரம். அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களா, அதுதான் கேள்வி. ஜனங்க மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமா ஏமாற்றமா, அந்த மாற்றத்தை எத்தனை பேர் கொடுக்க போறாங்க, அதுக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்களா, அதுக்கு கடுமையாக உழைக்கின்றார்களா, இதுதான் அரசியல் நேரம். தொடர்ந்து பேசும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்.